தெரியுமா இந்த மாதிரி ஏறி உட்காந்து வரணும்னு? கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது பஞ்சர் ஆயிருக்குதா, காத்து இருக்குதா, பெட்ரோல் இருக்குதா எல்லாத்தையும் செக் பண்ணணும்ல. எதுவுமே இல்ல பஞ்சர் ஆன வண்டி எடுத்து வந்து நிப்பாட்டுவ. அதெல்லாம் முன்னாடியே பார்த்து வச்சுக்கணும். அந்த அக்கறை இருந்தாதானே. சரிடி சண்டை போடாம வாங்கடி. உங்களுக்கு என்ன வந்தது இப்போ? நாங்க தானே மடி மேல ஏறி உட்காந்து வரோம். மொத்த வெயிட்டே போட்டு அமுக்காதடி, கால் வலிக்குது. கொஞ்சம் லேசா பூ மாதிரி உட்காரு. மாப்பிள்ள முன்னாடியே வண்டி அரேஞ்ச் பண்ணேன்னு சொன்னாரு. நீங்க தானே பெரிய பொண்ணு வண்டி இருக்கு, நாங்க அதிலே வந்துடும் சொன்னீங்க. ஆமாடி, நம்ம கிட்ட வண்டி இருக்கும்போது எதுக்கு வேற வண்டி எடுக்கணும், காசு செலவு பண்ணணும் சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்போ என்னாச்சு பாத்தீங்களா, அந்த பெரிய பொண்ணு நம்பது பெரிய தப்பா போச்சு. எங்க உட்காரத்துக்கு கடை இருந்தா சரி சும்மா கத்தின்னு வராதுடி. பக்கத்துல பேர் சம்மந்தியில உட்காந்துக்காங்க பாரு, கத்தாது அமைதியா இரு. நம்ம இந்த மாதிரி மேலே ஏறி உட்காந்து வர மாதிரி கொஞ்சமாவது கவலை இருக்குதா பார்த்தியா ரெண்டுத்துக்கும்? ஹேண்ட் பேக்குக்கு ஒரு இடமா, வாட்டர் கணக்கு ஒரு இடமா, எப்படி பப்பர பேன் உட்காந்து வரதுக்கு பார்த்தியா? கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்குதுங்களா பார்த்தியா? வயசானதுங்க ரொம்ப செல்ஃபிஷ் ஆகி போச்சுங்கம்மா. ஏடி நீ வேற அமைதியா இருடி, அவங்க கிட்ட எதுக்கு சண்டைக்கு போற? அக்கா கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களா பார்த்தியா? கோவமாக வருது எனக்கு. பேண்ட் உள்ள ஏதோ எறும்பு போன மாதிரி இருக்குது, அதை கூட என்னால் சொல்ல முடியல. எல்லாரும் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டீங்களா? ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கோம்மா. என்ன பெரிய பொண்ணு கீதா ராணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாம் ஒண்ணா கார்ல போறேனே. ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்க பாரு, கொஞ்ச நேரம் தான் கால் வலி தாங்க முடியும். எங்க வழி நிப்பாட்டிட்டே நீ இறங்கி கீழே உட்கார, மடி மேல உட்காந்து வரேன். ரொம்ப நல்லா வெயிட் தாங்க முடியாதனால. நீ ஏன் மேலே உட்காந்தாலும் என்னால் தாங்க முடியாதுமா. ஐயோ எங்க கொஞ்ச நேரம் சண்டை போடாம வராளுங்களா? இதை தொப்பி வேற. கோமதி உங்க வீட்டுக்கு வரலையா? இல்லக்கா, அவருக்கு இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கா, அதான் நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டாரு. நல்ல வேலை அந்த மனுஷன் தப்பிச்சாரு, இல்லைன்னா கார் மேலே தான் குறைச்சிட்டு வரணும். அக்கா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. எப்போ ஹோட்டல் வரணும்னு கேளுங்க. சின்ன குழந்தைங்களை வச்சு கூட சமாளிச்சிடலாம், ஆனா இவங்களை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன் பச்சை தண்ணி கூட வாங்கி கொடுக்குமா, அப்படியே ஏட்டின்னு போலான்னு பார்த்து நிற்கா. வீட்டில் காப்பி மட்டும் தான் குடிச்சோம், பசி எடுக்கிற மாதிரி இருக்கு. ஹோட்டல் வந்துச்சுன்னா நிறுத்தலாமா? நிறுத்துங்க. ஏம்மா அந்த தொப்பிக்கு இப்போ தான் அறிவு வேலை செஞ்சிருக்குது. பசி உயிரை போதுட்டு ஏம்மா கண்ணுலாம் அப்படி இருப்பீங்க வருது. நம்ம என்னென்ன சாப்பிடணும் ஆசைப்பட்டோம் மொத்தத்தையும் சாப்பிட வேண்டியதான் இன்னைக்கு. மாப்பிளைக்கு பெரிய பில்லை போட்டு கொடுத்துடலாம். ஆமா, இன்னொரு கார் வச்சுருந்தா எவ்வளோ செலவாயிருக்கும், அதெல்லாம் மூடல போட்டு வேண்டியது அந்த பில்லை. ஆமாம், நம்ம தானே கஷ்டப்பட்டு வரோம், போட்டுற வேண்டியது தான். மசாலா தோசை, வடை, பூரி, என்னென்ன ஹோட்டலில் வந்து எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்துறேன். சாப்பிட்டு வயிற்று வழியில் பல்ல போடுங்கிறாரா? உனக்கு வேணா பட்னீர். வாங்க எல்லாரும் வாங்க, இங்கே இடம் இருக்கு. அக்கா வாய் முழுக்கா வருவாங்க, பத்தினி கதா சினிமா. இதில் என்ன அசிங்கம் இருக்குது, இடம் இருக்குதுன்னு கூப்பிட்றேன். வா நம்ம இடத்த பிடிக்கலாம். இனி இந்த ஹோட்டல் சூப்பராக இருக்குல்ல? ஆமாம். ரெண்டு பேரும் பார்த்தியா முன்னாடியே வந்து உட்காந்துருந்தாங்க. சாப்பிட்றதா ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஆச்சே. என்னம்மா வேணும் உங்களுக்கு? அக்கா பசங்களாம் வரலையா இன்னும்? அவங்களுக்கு எதுவுமே வேணாமா, வண்டியிலே உட்காந்துருக்காங்க. ஏக்கா கூப்பிட்டு வர வேண்டியது தானே? சோறு இன்னும் தான் மறந்து விட்டுட்டு ஓடி வந்துட்டியா? இல்லடி கூப்பிட்டேன்டி, வரமாட்டேன் நடம் பிடிக்கிறாளுங்க. சரி நம்ம சாப்பிட்டு வேணா வாங்கி போய் கொடுக்கலாம். அதான் பண்ணோம், வேற என்ன பண்ணுறது? புடைய உனக்கு கட்டின்னு வந்துட்டேன், அதை கட்டி நடக்க முடியல, அதனால கார்லேயே உட்காந்துருக்கா. யார் கட்ட சொல்றது? ஒரு சுடிதார் கிட்ட போட்டு வர வேண்டியது தானே? தோட்ட பிடிச்சி கேட்கவே மாட்டாமா அவன். அவ கூட சேர்ந்து சின்னதான் ஆடினுக்கு. இங்கே நம்ம ரெண்டு பேரும் இருக்குமே, நம்மளை கண்டுக்குதுங்களா பார்த்திரண்டா? சரி 4 செட்டு பூரி, 4 மசாலா தோசை, அதுக்கப்புறம் வடை, ரெண்டு வடை ஆளுக்கு எடுத்துன்னு வாங்க. எனக்கு அப்படியே சோளா பூரி. மா நீங்கள் கேட்குற எதுவுமே கிடையாதுமா. இங்கே வெறும் பரோட்டா, சிக்கன் கிரேவி, வடை, பாயாசம் இதுதான் இருக்குது. சீ, இது என்னடி இது ஹோட்டலா? இது வடை பாயாசம் மாண்டி காலையில் சாப்பிட்றதுக்கு. நேற்று நைட்டு வச்சது மிச்சமாகுதுன்னு இருக்குதுன்னு நமக்கு எதாவது கொடுக்க போகிறாங்களா? பெரிய படம் வா நம்ம வேறு ஹோட்டலுக்கு போகலாம். ஐயோ காலையில் மணி 7 தாண்டி ஆகுது. ஹோட்டலில் இன்னும் திறந்து கொடுக்க மாட்டாங்க, இப்போ மாவே அரைச்சின்னு இருப்பாங்க. இந்த ஹோட்டலில் ஏதாவது இருக்குது, சாப்பிட்டு போகலாம். ஆமாம் இன்றைக்கி தான் அதிசயமாக நமக்கு 7 மணிக்கெலாம் பசி வந்துடுச்சு. சரி என்ன இருக்குது எடுத்துன்னு வாங்க. சரிங்கம்மா. அக்கா இந்த பரிமளா அக்கா உங்கள் சம்மந்தி எல்லாம் எங்கே காணோம்? அவங்களாம் சுகர் மாத்திரை போட்டு இருக்காங்க, வண்டியில் வருவாங்க பொறுமையா. வரட்டும். வேறு எதுனா வேணும்னா சொல்லுங்கம்மா. சாப்பிட்டு சொல்லுங்க. சரிங்கம்மா. நடி இதே நமக்கு மட்டும் பூரி வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு மட்டும் தோசை, பஜ்ஜி, சாம்பார் எல்லாம் வாங்கிட்டாங்க. நம்மளும் சாப்பிட்டு தோசை வாங்கிக்கலாம். சாப்பிட்டு போது இந்த பூரி சாப்பிட்டு பரவாயில்ல. தோசை நல்லா முறுமுறுன்னு தான் இருக்குல்ல? காலையில் பஜ்ஜி இந்த ஹோட்டலில் மட்டும்தாக்கா கிடைக்கும். வடன்னு சொல்லிட்டு பஜ்ஜியை தந்து வச்சுட்டு போயிருக்காரு. ஏதோ ஒன்று சீக்கிரம் சாப்பிட்டு ஏந்துடுறீ, மணி ஆகுது, அப்புறம் ராவு கலவரம் வந்துடும். ராவுகாலம் சொல்லியே நீ காலத்தை ஓட்டின்னு இருக்க. எதையுமே ஒரு நல்ல நேரத்தை செய்யணும்டி. நேரம் காலத்தை பார்த்து செஞ்சாதான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சீக்கிரம் சாப்பிடு, பஜ்ஜிலாம் காலிட்ட போகுது. ஆமாம் 4 பஜ்ஜி எடுத்து தட்டில் வை. நம்ம வீட்டில் தோசை சுட மட்டும் வரவே மாட்டேங்குது, இவ்வளோ மெலிசா பேப்பர் மாதிரி, நல்லா கல் மாதிரி வருது. அதுக்கு உளுந்து கொஞ்சம் அதிகமாக போடணும். அது என்னமோ ஏதோ ஹோட்டல் மாதிரி நமக்கு வர மாட்டேது. ஆமாம் அதுக்கு தான் எல்லாம் ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னு ஹோட்டலே சாப்பிட்டு வராங்க. அதுக்கும் தினமும் சாப்பிட முடியுமா ஹோட்டல்லையே? என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிட முடியும். எனக்குலாம் ஹோட்டலில் சாப்பிட்டா ஒத்துக்காது. என்ன பண்ணுறது, இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும். ப்ளீஸ் அதை கட்டின்னு வரலான்னு பார்த்தேன். மாப்பிள்ள தான் எதுவுமே வேணாம், ஹோட்டலில் சாப்பிடலன்னாரு. நல்ல வேலை புளி சாதம் கட்டின்னு வராமல் போனேன், இல்லைன்னா அதையே வச்சு நீ ஓட்டிட்டு இருப்பல. ஆமாண்டி, புளி சாதம் வாங்கி வேணுதான், இல்லை பகடா இதை தொடுக்க வாங்கினா வச்சுக்கேன், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ராத்திரி வரைக்கும் கெட்டே போவோம் தெரியுமா சாப்பாடு. காலையில் மத்தியானம் வச்சுக்கலாம், வீட்டுக்கு போய் கூட ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுருக்கலாம். மணி பாஸ்லேருந்து 10 பைசா செலவாகக்கூடாது உனக்கு. இது நம்ம செலவு பண்ணுற மாதிரி பேசுனதுக்கு மாப்பிள்ளை வீட்டில் தான் செலவு பண்ண போகிறாங்க. எவ்வளோ கஞ்சித்தனமாக இருக்குது பார்த்தியா? நம்ம ஒரு 10 ரூபா சாப்பிடக்கூடாது. இது மணி பாஸ் வீட்டிலே வச்சு வந்துருக்கோம், இது நம்ம செலவு பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. வேறு ஏதாவது வேணுமாம்மா? சாப்பிட்டீங்களா? பில்லு மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுப்பா.
450 ரூபா ஆச்சுங்கம்மா. என்னமோ காசு இது கொடுக்குற மாதிரி கேட்டு எனக்கு பாரு. மாப்பிள்ளை கிட்ட போய் வாங்கிக்கணும்னு சொல்ல போகுது. இப்போ அங்கே பாருங்க அந்த 3வது சேர்ல உட்காந்துக்காங்க பார்த்தீங்களா, ரோஸ் கலர் தொப்பி போட்டு, அவங்க கிட்ட பில்லு வாங்கிக்கோங்க. இது பெரிய பொண்ணு, காசு நானே தரேன். ஏங்க உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை? காசுல அவங்க தக்க செலவு பண்ணா நம்ம 10 நிமிஷம் கூட செலவு பண்ணக்கூடாது. சிச்சி அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம சாப்பிட்டதுக்கு நம்ம காசு கொடுத்துடலாம், அவங்க சாப்பிட்டதுக்கு அவங்க கொடுத்துப்பாங்க. முன்னெல்லாம் ஆனாதான் பண்ண தெரியலக்கா, ஏக்கா அப்படி லூசு மாதிரி பேசுற நீ? இந்தாங்க என் காசு எடுத்துக்கோங்க. 470 ரூபாய் இருக்குமா? 20 ரூபாய் சில்லறை எடுத்துன்னு வரேங்க. வேணாம் வேணாம், 20 ரூபாய் டிப்ஸா வச்சுக்கோங்க. பாத்தியா 20 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாகி போச்சு இது. ஆமா நீ பார்த்துன்னு தான் இருக்கேன். நம்ம ஒரு 10 ரூபாய் கேட்டா இல்ல இல்லன்னு பஞ்சப்பட்டு போனா பாத்தியா 20 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குது. மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுக்கிட்ட எவ்வளவு காசு இருக்குதுன்னு. ரொம்ப நன்றிங்கம்மா. இருக்கட்டும். அக்கா 20 ரூபாய் டிப்ஸ்லாம் ஏன்க்கா கொடுக்குறேன் உங்களுக்கு? நம்ம தான் பில்லு கொடுக்குறோம்ல, அப்புறம் எக்ஸ்ட்ரா காசுலாம் ஏன் கொடுக்குறேன்? ஏண்டி நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஓடி ஓடி சமைச்சு போடுறோம், எடுத்து வந்து கொடுக்குறோம், அவங்க சாப்பிட்றாங்க. நம்மளுக்கு ஒரு நாளாவது ஒரு நல்ல வார்த்தை நீ சாப்பிட்டு செஞ்சது நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கு ஒரு வார்த்தையாக சொல்லியிருப்பாங்களா? நம்மளாவது எதிர்பார்த்துருப்போம். தினமும் எப்படியாவது சொல்லுவாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குறை மட்டும் தான் சொல்லுவாங்க, உப்பு கம்மியாக இருக்கு, காரம் அதிகமாக இருக்கு, இது நல்லா இல்லை, இது வேகலை, இந்த குறை மட்டும் தான் நம்ம கேட்டிருக்கோம். ஒரு நாளாவது நம்ம பாராட்டி பேசியிருப்பாங்களா? ஆமாம், நீ சொல்கிறதுக்கு நான் கேட்டதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இப்போ அவங்களுக்கு நமக்கு வந்து ஓடி ஓடி சாம்பார் வேணுமா, சட்னி வேணுமா, வேற ஏதாவது வேணுமா கேட்குறாங்க. அவங்க வேலை தான் அவங்க செய்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சிரிச்ச முகத்தோட எப்படி செய்கிறாங்க, அதுக்காக நம்ம தரணும். ரெடி இந்த 20 ரூபாய் கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. நீ சொல்கிறதும் சரிதான். எப்படி பேசுது பார்த்தியா? நீ ஒரு 10 ரூபாய் கேட்டு பாரு, நான் நீட்டு பாரு, ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசும். என்ன கோமதியை கண சும்மாவேன். அன்னைக்கு 50 ரூபாய் கேட்டேன், சுத்தமாக என்கிட்ட காசே இல்லைன்னுச்சு. இன்னைக்கு இப்போ 20 ரூபாய் தூக்கி இன்னும் தாராளமாக குத்திட்டு கதை பேசினுக்கு. ஓ வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அம்மா. வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு? வேணாக்கா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. போதும் மதியானத்துக்கு பார்த்துக்கலாம். ஆமா காலையில தான் பூரி தோசை முடிச்சுட்டு மதியானத்துக்கு பிரியாணி வாங்கி கொடு. பிரியாணி தான் வாங்கி தரேன் வாங்க. சோறுதான் இருப்பாளுங்க இவங்க வீட்டில். சோறு தின்றாளுங்களா இல்லையான்னு தெரியல. எங்கன்னா வெளியில் வந்தால் தான் ஓசி சோறுன்னா அப்படி தின்றாளுங்க. பிரியாணி வேணும், பூரி வேணும், தோசை வேணும்னு. ஆமா வாங்கி கொடுத்து நீ சாப்பிடவே மாட்டேன், அப்படியே பட்டி தானே இருப்ப. கோமதி சாப்பிட்டீங்களா? போலாமா? போலாம்க்கா சாப்பிட்டேன்க்கா. பில்லு நீயே கொடுத்த? மாப்பிள்ளை கொடுக்க சொல்லி காசு கொடுத்தேன். சரி நீ எதுக்கு அவசரப்பட்டு பில்லு கொடுத்த? இருக்கட்டும்க்கா, நான் கொடுத்தா என்ன அவங்க கொடுத்தா என்ன எல்லாம் ஒன்று தானே. பெரிய இடமா மாட்டிச்சுல, எப்படி பேசுது பேர் ஐஸ் இதை பேசி. ஆமா இதே வேலை தான் இருக்கு. சரி அங்கே கூட அங்கே ரெண்டு போயிட்டு நானே காசு கொடுக்குறேன் காசை தண்ணிட்டாத. அதெல்லாம் அவங்க தான் வாங்கி தரணும். நீ அமைதியாக நில்லு. இன்னைக்கு செலவு மொத்தத்தையும் அவங்க தான் பார்க்கணும். சரிக்கா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். சரி ஒரு காஃபி குடிச்சா மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் தான் இப்போ கேப்பாக இருக்கு. காஃபி தானே போகிற வழியில் வாங்கி தரேன். இங்கே காஃபிலாம் இல்லையா? இது காஃபி இல்லாத ஒரு ஹோட்டலா? என்ன ஹோட்டல் இது? அதிசயமான ஹோட்டலு. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாங்க. தண்ணி நிறைய இருக்குது பாருங்க, சொம்பளை வச்சிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் நான் சொம்ப குடிச்சாச்சு. காஃபி மட்டும் தான் கேட்டேன் நான். வீணுக்கு அதெல்லாம் பேசாதீங்க. எது வீண் கதை பேசுறா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது? ஆமாம் அப்படிதான் தெரியுது. பெரிய பொண்ணு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா நீ? டைம் ஆகுது, எழுந்து எடுத்து விட்டு. வாங்க போகலாம். பஜ்ஜிலாம் பாசல் கட்ட சொன்ன கட்டிக்க. கட்டிட்டேன், 8 பஜ்ஜி பாசல் கட்டியிருக்கேன். கோமதிக்கா பார்த்து தானே? பார்க்கல கை கழுவு போச்சுல, அந்த கேப்ல கட்டிட்டேன். நம்ம காரில் போகும்போது சாப்பிட்டுனே போகலாம் ஜாலியா.